ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டெய்லி வீடியோஸில் நம்முடைய கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கின டிப்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம். மைசூர் பருப்பும் துவரம் பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இதை பல்ஸ் மோடில் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பருப்பை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 டைம் நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பயுமே பருப்பு வேக வைக்கும் போது ஒரு 4 பல்லு பூண்டை சேர்த்துட்டு வேக வச்சிங்க அப்படின்னா பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். எப்பயுமே பருப்பு வேக வைக்கும் போது உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துறாதீங்க. அந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக பருப்பு வேகாது. விசில் வர்றதுக்கு முன்னாடி குக்கர் லைட்டாக ஹீட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டைமில் உங்களுக்கு டீ, காஃபி, பால் ஏதாவது ஹீட் பண்ணணும் அப்படின்னா இது மேலே வச்சு ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கருடைய மூடிலையும் சரி உள்ளேயும் சரி பருப்பு கொஞ்சம் கூட தெரிச்சிருக்காது. நார்மலாக பருப்பு வேக வைக்கணும் அப்படின்னா 4 விசில் வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? சட்டுன்னு சாம்பாரோ இல்லை கூட்டோ இல்லை பருப்பு வச்சு ஏதாவது ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். 2 விசில் வச்சிங்கனாலே மசிய வெந்துடும். வேலையை ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். டைமும் சேவ் ஆகும், கேஸும் மிச்சமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் முட்டையோடைய ஓட்டை சேர்த்துக்கலாம். எப்போல்லாம் பாயில்டு எக்கு செய்கிறீங்களோ அப்போ முட்டையோடைய ஓடை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சிங்கன்னா மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த பிளேடை மொக்கையாகாமல் நல்லா ஷார்ப்பாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். உடச்ச முட்டையோடைய ஓடுகளை சேர்க்கறத விட வேக வச்ச முட்டையோடைய ஓடுகளை சேர்த்திங்க அப்படின்னா கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டிலுக்கு ஆயில் ரீஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாட்டிலுக்குள்ளே ஒரு ஸ்பூனை போட்டுட்டு அந்த ஸ்பூன் மேலே ஆயிலை ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கீழே சிந்தாமல் செதறாமல் அழகாக ஊற்றிடலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஆயில் ரீஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டிப் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே கொஞ்சம் கூட சிந்தாமல் வேஸ்ட் பண்ணாமல் ஆயில் ரீஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே தேங்காயை உடைச்சதும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா தேங்காய் சில்லுகளை ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அப்பளத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பளம் பொரிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் நான் ஆயில் எடுத்திருக்கேன். எப்பயுமே அப்பளம் பொரிக்கிற ஆயிலை நம்ம ரீயூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன கடாயில் எடுத்தோம் அப்படின்னா ஆயில் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஆயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே சூடாயிரும். ஸோ இப்போ ஆயில் சூடானதை செக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி அப்பளத்தை போட்டு பாருங்கள். அது பொரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற அப்பளத்தை 1 by 1 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பளத்தை முழுசாக போட்டு பொரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக தேவைப்படும். ஆயிலும் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமான ஆயில் யூஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஆயில் வேஸ்ட் ஆகாது. சின்ன பாத்திரத்தில் யூஸ் பண்ணலாம். அப்பளத்தையும் சீக்கிரமாக பொரிச்சிடலாம். எண்ணெயும் சீக்கிரமாக சூடாயிரும். வெறும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணி ஒரு பவுல் ஃபுல்லாக அப்பளத்தை நம்ம பொரிச்சு எடுத்திருக்கோம். அப்பளத்தை பொரிக்கும் போது இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பளத்தை நான் எடுக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொரிச்ச அப்பளத்தை அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா பதத்து போன மாதிரி ஆயிரும். ஸோ மீதம் இருக்கிற அப்பளத்தை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா பதத்து போகாமல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான்வெஜ் பிரியர்களுக்காகவே ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பிரியாணி செய்கிற ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியாக இருந்தாலுமே பிகினஸாக இருந்தாலும் பட்டையை கிளப்பிடலாம். ப்ரெஷர் குக்கரில் மட்டன் கூடவே சேர்க்குற இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கேப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தேங்காய் சரட்டையை சேர்த்து குக் பண்ணும்போது மட்டன் நல்லா சாஃப்டாக வேகும், சீக்கிரமாகவும் வேகும். ஓவர் நைட் ஊற வச்ச பாதாம அரைச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹோம்மேட் பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரோமா வெளியில் போகாமல் இருக்கும். பாத்திரத்தில் எண்ணெய் நெய் சேர்த்து சூடானதோ ஹோல் கரம் மசாலா
மசாலா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உப்பு சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கி கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, தயிர், பாதாம் பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணிட்டு வேக வச்சிருக்கிற மட்டன், தேவையான அளவுக்கு தண்ணி, ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுங்க. பாஸ்மதி ரைஸை ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு சேர்த்தீங்கன்னா லாங் கிரெயின்ஸாக நல்லா உதிரியாக இருக்கும். 80% குக் ஆனதும் லெமனில் கொஞ்சமாக ஃபுட் கலர் கீ ஆட் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு தம் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல மணக்க மட்டன் பிரியாணி ரெடி. பிகினர்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே இட்லி செய்யும் போது பிளேட்டில் இந்த மாதிரி துணி போட்டுட்டு இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் எடுக்கும் போது இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. ஹாட் பாக்ஸில் இட்லியை போட்டுடலாம். இப்போ ஒரு 2 செகண்ட் கழித்து இந்த துணியை எடுத்து அந்த பாக்ஸில் வச்சு லைட்டாக உதிர்த்து விட்டாலே போதும். ரொம்ப ஈஸியாக இட்லி துணியிலேருந்து அப்படியே விழுந்துடும். கொஞ்சம் கூட துணியில் ஒட்டியே இருக்காது. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு எடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். உங்களுக்கும் இதே போல் இட்லி நல்லா சாஃப்டாக வரணும்னா மாவு அரைக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டான இட்லிக்கு சர்வ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மண்சட்டி கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 2 காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. 2 நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் ஆட் பண்ணி நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கறி மசால் தூளுடைய ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ ஜீரகத்தூள் சேர்க்கறதுனால நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக இந்த மாதிரி 2 தக்காளியை நல்லா நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணால் போதும். நல்லா டேஸ்டியான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எது கூட நல்லா வச்சு சர்வ் பண்ணலாம். ஆனால் இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக இந்த மாதிரி 2 டிக்டாக் கிளிப் தான் நான் எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்ம துணியெல்லாம் ஹேங்கரில் மாட்டி காய போடுறோம் அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம மாட்டுற துணி பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹேங்கரில் சரியாக உட்காராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டினதுக்கப்புறமா கார்னரில் அந்த துணியை வச்சுட்டு இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பை நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் ஹேங் பண்ணிங்க அப்படின்னா அந்த துணி வழுக்கி கீழே விழாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம ஹேங்கரில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சில டைம் வந்து வழுக்கி கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒயிட் கலர் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா அகைன் நமக்கு துவைக்கிற வேலை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். லெமன் வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளிங் ரேப் கவரில் இந்த மாதிரி வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மந்த் ஆனாலும் அந்த லெமனுடைய கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகாது. ஸோ கெட்டு போகாமல் அழுகி போகாமல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து ஒரு லெமனை நீங்கள் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த ஹாஃபை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி கிளிங் ரேப் கவரை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக குழந்தைங்க யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் தான் நான் எடுத்திருக்கேன். குழந்தைங்க ப்ரஷ் பண்ணும்போது அந்த டூத் ப்ரஷ்ஷை நல்லா பல்லால் கடிச்சு அந்த ப்ரஷ்ஷே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா விரிஞ்சு போன மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டமில் நல்லா ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இதை எப்படி வந்து க்ளீனாக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ப்ரஷ்ஷை வந்து உள்ளே போட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் மட்டும் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணியுடைய சூடு நல்லா ஆறி நல்ல நார்மல் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் அந்த டூத் ப்ரஷ் உள்ளேயே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற அந்த பேஸ்ட்டுடைய கரைகள் எல்லாமே கரைஞ்சி வரும். அதே போல் ப்ரஷ் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா விரிஞ்சிருந்த மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ ஓரளவுக்கு நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நெக் செட்டோ இல்லைனா செயின், பிரேஸ்லெட்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் போட்டு விடுற அது எந்த ஜுவல்ஸாக இருக்கட்டும் அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம போடுற செயினாக இருக்கட்டும், பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், ஹூக் டைப்பில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹூக்கை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு
அதுக்கப்புறமா பேக் சைடில் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுடைய ஹியரிங்ஸில் பேக் சைடில் இந்த மாதிரி குட்டியாக பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஹியரிங்ஸோடைய பட்டனை இந்த மாதிரி ஹூக்கில் போட்டு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து அப்படியே நல்லா க்ரிப்பாக போய் நின்றுக்கும். இப்போ அந்த ஹூக்கை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லாக் மாதிரி இருக்கும். ஸோ செயின் வந்து கழண்டு விழாமல் இருக்கும். நம்ம போடுற இந்த சின்ன பட்டன் நல்லா லாக் ஆகி நல்லா க்ரிப்பாக நிற்கும். என்ன பண்ணாலும் செயின் கலண்டு வரவே வராது, நம்மளாக கலட்டுற வரைக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு பிரேஸ்லெட்டோ செயினோ போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். புதுசாக ஏதாவது துணியெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம துவைக்கிறப்போ ஒரு சில துணிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சாயம் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம துவைக்கிறப்போ கண்டிப்பாக மெஷினில் போடவே மாட்டோம். ஏன்னா அதில் இருக்கிற சாயம்லாம் மற்ற துணியில் ஒட்டிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எப்பயுமே புதுசாக துணியெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா மற்ற துணிகளோடு போட்டு வாஷ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதில் சாயம் போதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணியில் வந்து நினைக்கும் போதே நமக்கு தெரியும் அதில் சாயம் போதா இல்லையான்னு. ஸோ சாயம் போகிற துணியாக இருந்துச்சு அப்படின்னா தனியாக பக்கெட்டில் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அப்படின்னா சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இதில் எந்த விதமான லிக்விடோ இல்லை பவுடரோ எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணியில் இருக்கிற சாயம், அதாவது போகக்கூடிய சாயம் எல்லாமே தண்ணியில் தனியாக வந்து நிற்கும். இப்போது இந்த தண்ணியிலேயே நல்லா ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்து எதுக்காக ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில துணிகளை எத்தனை தடவை நம்ம துவைச்சாலும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போட்டுட்டு துவைக்கும் போதெல்லாம் சாயம் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டு துவைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு டைம் சாயம் போகிறதோடு இருக்குமே தவிர இன்னொரு டைம் நீங்கள் துவைக்கும் போது கண்டிப்பாக சாயம் போகவே போகாது. இப்போ செகண்ட் டைம் வந்து லைட்டாக ஒரு தண்ணியில் அலசிக்கலாம். அப்புறமா தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சமாக வந்து ஷாம்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. துணி பவுடர் லிக்விடுன்னு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் இந்த துணியை இதில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். ஒரு சில சாயம் போகிற துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் அலசும் போதெல்லாம் சாயம் போயிட்டே தான் இருக்கும். அதனாலேயே நம்ம வாஷிங் மிஷினில் மற்ற துணிகளோட சேர்த்து போடுறதுக்கு யோசிப்போம். ஆனால் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரே ஒரு டைம் வாஷ் பண்ணி பாருங்கள். அடுத்த டைம் நீங்கள் எல்லா துணிகளோட சேர்த்து வாஷிங் மிஷின்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ சாயம் போகிற துணியாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த சாயம் போகிறது அப்படியே நின்றுடும். இப்போ வாஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சுத்தமாக அந்த சாயம் போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கே அது தெரியும். ஸோ இனிமேல் எப்போல்லாம் புது துணி வாங்குறீங்களோ சாயம் போனாலும் சரி போகலனாலும் சரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரைட்டி ரைஸோ இல்லைனா ஃப்ரைட் ரைஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பாடு வடிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாடை வடிச்சிங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கும். அதே போல் நல்ல பூ போல் இருக்கும், நல்ல லாங் கிரெயின்ஸாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நான் ஒரு சேஃப்டி பின் தான் எடுத்திருக்கேன். இதில் நெயில் கலரில் நெயில் பாலிஷை நான் அப்ளை பண்ணுற மாதிரியே அப்ளை பண்ணிக்கோங்க. சேஃப்டி பின் சில்வர் கலரில் இருக்கிறதுனால நெயில் கலரில் பாலிஷ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நெயில் கலர் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சி போயிடும். நம்ம யூஸ் பண்ணுற அந்த சேஃப்டி பின்னுடைய அந்த ஹோலையும் சைட்லேயும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது அந்த இடம் வந்து நல்லா ஃபில் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷால்லாம் ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி பின் பண்ணும் போது உள்ளே போய் மாட்டிக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மாட்டினீங்க அப்படின்னா மாட்டாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரோல் டைப்பில் டிஷ்யூ பேப்பர்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் டைப்பில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது மொத்தமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக காலியாகிற மாதிரி இருக்கும். இதை 2 ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட ஒரு சின்ன மணி சேவிங் டிப்ஸ் தான், ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம். பேனில் கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் மேஷ் பண்ண கார்லிக் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம் பச்சை மிளகாவை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன், இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி புளிப்பாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, புளிப்பு இல்லை அப்படின்னா 2 கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள், கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி, நூடுல்ஸில் இருக்கிற அந்த மசாலாவை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நூடுல்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க.
நூடுல்ஸை வாட்டரில் போட்டு அப்படியே பாயில் பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தேவைப்பட்டால் இது கூட நீங்கள் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ட்ரை ஆனதும் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் கண்டிப்பாக அன்ஹெல்தி தான். என்னைக்காவது ஒரு நாள் செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே பாயில் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஏதாவது பாக்ஸில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதோடைய ராஸ்மெல் வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி வந்து வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டிப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். நார்மல் வாட்டரில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். லிக்விட்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு வினிகரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வாட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள். சுத்தமாக அந்த ராஸ்மெல் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ப்ரெட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டேக் மாதிரி கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேண்ட்பேக்கில் சார்ஜர் ஒயர்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னா அது கலைஞ்சு போன மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒயர்லாம் டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டேகை வந்து இந்த மாதிரி டேக் பண்ணிவிட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சோம் அப்படின்னா கலையாமல் இருக்கும். அதே மாதிரி சேஃபாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேக்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் 1 by 1 நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டைப்பில் இருக்கிற ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்பேச்சுலாவோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு இந்த வாட்டரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிலிக்கான் டைப்பில் இருக்கிற ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்பேச்சுலாவோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பட்டர், ஆயில், கீ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் அப்படியே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு வினிகரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கே தெரியாத ஆயில் கரைகள் எல்லாமே நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிலிக்கான் டைப்லலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும். ஸோ அது நல்லதே கிடையாது. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்பராக வாஷ் பண்ணிக்கோங்க. இது கூடவே குக்கருடைய விசிலையும் சேர்த்தே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு விதமான பிசுபிசுப்பு தன்மை இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ப்ராப்பராக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதில் ஃபிட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஊசியில் நூல் கோக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஸோ கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக நூல் கோக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி குட்டியாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸில் சும்மா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரஃப் பேப்பரோ இல்லைனா நியூஸ் பேப்பரோ எதுனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. நான் மடிக்கிற மாதிரியே. இப்போ இதோடைய சென்டரில் இந்த நூலை வச்சிடலாம். இப்போ நான் வைக்கிற மாதிரியே நூலை கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. நூலுடைய எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பருடைய கார்னரில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்ல சென்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம மடித்தோம் இல்லையா? ஸோ அந்த மடிப்பில் கரெக்டாக அந்த நூல் இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக நூல் கோக்க முடியும். கரெக்டாக இந்த நூலை கார்னரில் வச்சுட்டு பேப்பரை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி நல்லா கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நல்ல கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் எட்ஜு பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஊசிக்குள்ளே இந்த பேப்பரை அப்படியே விட்டுடலாம். விடும் போதே பாருங்கள் அந்த நூலும் வந்து வெளியில் அந்த கார்னரில் அப்படியே தெரியும். இந்த மாதிரி விட்டுட்டு இந்த பக்கம் பிடிச்சி அப்படியே இழுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நூல் வெளியில் வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன துண்டு பேப்பர் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக நூலை கோத்துடலாம். உங்கள் வீட்டில் பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஷ்டப்படாமல் ஈஸியாக நூல் கோக்க இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ சின்ன ஊசியாக இருந்தாலும் ஈஸியாக நூல் கோத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற மசாலா பொருட்களாக இருக்கட்டும் இல்லைனா இந்த மாதிரி பயறு வகைகளாக இருக்கட்டும் கவரை வந்து கட் பண்ணிவிட்டு மீதியை நம்ம அப்படியே வைக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த கவரை கட் பண்ணிடாமல் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். மிச்சத்தை வந்து இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு பேப்பர் கிளிப் போட்டுட்டு நல்லா டைட்டாக கிளிப் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும். உள்ளே வந்து ஏர் போகாமல் இருக்கும். ஸோ நம்ம வைக்கிற பொருளும் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இது எப்படி வேணாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஹேண்ட் வாஷ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதை ப்ரெஸ் பண்ணி ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய கார்னரில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. ஸோ அதோடைய கேப்பை வந்து பாதிக்கு பாதி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, அந்தளவுக்கு அதிகமாக உள்ளே இருக்கிற ஹேண்ட் வாஷ் வெளியில் வராது. கொஞ்சம் லைட்டாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால 10 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுறத 20 நாளைக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு வகையில் மணி சேவிங் டிப்ஸ் தான். குழந்தைங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற பொருளை ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன வெள்ளை கலரில் துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு அன்னாசி பூ 10 போல் குறுமிளகு எடுத்து நல்ல மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இது வெளியில் பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்ல டைட்டாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. அதிகமான குவான்டிட்டியில் கோதுமை மாவுலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஒரு சின்ன மூட்டையை உள்ளே வச்சுருங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு வராது. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். கைப்படாமல் மாவு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க்கை இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு லைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா, மாவு கையில் படாமல் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். கீழே கொஞ்சம் கூட சிந்தாமல் செதறாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவில் கை போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக மாவு பதத்து போன மாதிரி ஆகிடும். வண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ குவான்டிட்டியில் மாவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கப்லேயோ இல்லைனா கிளாஸையோ யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் நான் 3 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காம கை வைக்காமல் மாவு பிசைறது எப்படின்றத பார்க்கலாம். மிக்ஸி ஜார் தான் யூஸ் பண்ண போகிறேன். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணியை தான் சேர்க்க போகிறேன். இந்த கஞ்சி தண்ணியில் 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நான் 3 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். அதை ஒரேடியாக போட்டு பிசைஞ்சிடாமல் 2ஆக டிவைட் பண்ணி தனித்தனி போர்ஷனாக போட்டு பிசைஞ்சு எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு கஞ்சி தண்ணி சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2லேருந்து 3 செகண்ட் மட்டும் பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அகெயின் வந்து ஒரு 2லேருந்து 3 செகண்ட் மட்டும் பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு செகண்ட் டைம் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. கையே வைக்காமல் ரொம்ப ஈஸியாக பிசைஞ்சிட்டோம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கையில் பிசையும் போது மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் பிசையும் போதும் நல்ல சாஃப்டாக இருக்கும். சொல்லப்போனால் கையில் பிசைகிறத விட ரொம்ப நல்ல சாஃப்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டே ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கஞ்சி தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாவு ஒட்டாமல் இருக்கும். மிக்ஸி ஜார்லேருந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டேன். ஆயில் சேர்த்து பிசைஞ்சதுனால எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவும் பார்த்திங்கன்னா நல்ல செம்ம சாஃப்டாக இருக்குது. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். மிக்ஸி ஜார்லேயும் பாருங்கள், பெருசாக வந்து அந்த அளவுக்கு மாவு ஒட்டவே இல்லை. ஸோ வாஷ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். மாவு வந்து ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். 2 போர்ஷனையுமே நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த மிக்ஸி ஜாரை ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாவு பிசைஞ்ச கையோடையே மிக்ஸி ஜாரையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். கொஞ்சமாக தண்ணி விட்டு பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை அலசிட்டு கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விட் ஒரு 2 சொட்டு போல் சேர்த்துட்டு அகைன் கொஞ்சமாக தண்ணி விட்டு பல்ஸ் மோடில் நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும். ஸோ ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா மாவு காஞ்சு போன மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஈரத்தோடய வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பிசைஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப போட்டு பிசையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வந்து ஆயிலை வந்து கோட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 திருப்பிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். கையில் பிசைகிறத விட மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி பிசையும் போது மாவு செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்தீங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு வாட்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வாட்டருக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலால் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். சப்பாத்திக்கு நல்ல அல்டிமேட்டான ஒரு காம்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மெல்ட் ஆனதும் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு 2 போல் பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 3 தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இது கூட கட் பண்ண கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள், கறி மசால் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி, தனியாத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்ச முந்திரி வேர்க்கடலை பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அகைன் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். அதனால் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்கு குக் பண்ணால் போதும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி அண்ட் பூரிக்கு சர்வ் பண்ணும்போது அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிச் அண்ட் க்ரீமியான இந்த அல்டிமேட் காம்போவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 15 நிமிஷம் கழித்து சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாவை 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க. எப்பயுமே மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா அதிகமான டைம் எடுக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன டிப்பை, இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே நேரத்தில் நீங்கள் 10 சப்பாத்தி கூட தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம பிசைகிற மாவை 2 போர்ஷனாவோ இல்லை 3 போர்ஷனாவோ டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நல்லா பெருசாக திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஒரு சில பேருக்கு சப்பாத்தியை மடித்து செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி மடித்து செய்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் 10 சப்பாத்தி கூட செஞ்சிடலாம். இப்போ வந்து நைஃப் யூஸ் பண்ணி நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வந்து லேயர்டு சப்பாத்தியாக வரும். ஸோ இது பார்க்கும் போதே தெரியும் நல்லா உள்ள லேயர்டாக இருக்குது பாருங்கள். மாவை ஒரு உருண்டையாக பிடிச்சி அதை திரட்டி ஆயில் அப்ளை பண்ணி மடித்து இந்த மாதிரி ஒன்றா செய்யறதுக்கு இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சோம் அப்படின்னா ஒரே டைமில் 10 கூட செஞ்சு எடுத்துடலாம். அடுத்ததாக சப்பாத்தி மாவுலாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதிகமான குவான்டிட்டியில் இந்த கவர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு வாங்கின அதே கவரை சப்பாத்தி திரட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணால் போதும். நமக்கு எத்தனை உருண்டை வேணுமோ அத்தனை உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த கவருடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 3 எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு பெரிய பிளேட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டாலே போதும். நம்ம தனித்தனியாக ஒன்றா திரட்டி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சப்பாத்தி கட்டையும் நமக்கு தேவைப்படாது. சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கும் போது ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது ஒரு 3லேருந்து 4 தேய்ச்சாலே போதும். சப்பாத்தி நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ரவுண்டு ஷேப்பில் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. ஸோ மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக திரட்டி எடுத்துடலாம். சப்பாத்தி கட்டையில் தேய்க்கும் போது ஒன்றா தேய்க்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது டைம் ரொம்ப சேவ் ஆகும். ரொம்ப ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தியை ஒன்றா போட்டு எடுத்துடலாம். கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா சப்பாத்தியை போடுங்க. போட்ட உடனே நம்ம திருப்பிடக்கூடாது. லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி டைமில் லைட்டாக வந்து திருப்பி விட்டுருங்க. ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டிங்க அப்படின்னாலே போதும். சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாலே போதும். சப்பாத்தியை திரட்டுறதுக்கும் சரி, இந்த மாதிரி போட்டு எடுக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல உப்பலாகவும் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணியை சேர்க்கறதுனால நல்ல ஹெல்த்தியும் கூட, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். சப்பாத்தி வந்து கெட்டெல்லாம் போகவே போகாது. எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரென்ஸோ தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கை வலிக்காமல் கஷ்டப்பட்டு செய்யாமல் இனிமேல் எவ்வளோ சப்பாத்தி வேணாலும் செஞ்சு அடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.